இப்போ ஆப்ஸ்டிடியூஷன் கிட்ட வரவங்க எல்லாருமே நம்ம காமனாக கேட்குற ஒரு கேள்வி, ரூரல் ஏரியாஸ்லையும் கேட்குறாங்க, இப்போலாம் அர்பன் ஏரியாஸ்லையும் கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை எனக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ஸோ அது கேர்ளாக இருக்குமா? நீட்டமாக வயிறு வளருது, ஸோ பாயாக இருக்குமா? லெஃப்ட் சைடில் பேபி கிக் பண்ணுது, அதனால கேர்ளாக இருக்குமா? ஆட் டேல கன்சீவ் ஆன, ஈவன் டேல கன்சீவ் ஆன, அதனால கேர்ளாக இருக்குமா பாயாக இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறது. பொண்ணு மட்டும் பொறுக்கட்டும், பொண்ணுலாம் இல்லை, பையன்தான். ஆக்சுவலி இது எதுவுமே அதுக்கு ரிலேட்டட் கிடையாது. இந்த செக்ஸ் ஆஃப் த பேபி இஸ் ஆல்ரெடி டிட்டர்மைன் வென் அந்த பர்டிகுலர் கேமெட் ஃபார்ம் ஆகும்போதே, அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்போதே உங்களுக்கு டிட்டர்மைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு நீங்கள் டெலிவரி அப்போ தான் இந்தியன் ஆக்ட் படி உங்களுக்கு தெரியும். பொண்ணு பொறுத்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனி வே ஆஃப் ரிவீலிங் த ஜெண்டர் ஆஃப் த பேபி இஸ் ராங் அக்கார்டிங் டு இந்தியன் லா. குழந்தை பாயாக இருந்தா என்ன, கேர்ளாக இருந்தா என்ன, ஹெல்த்தியான பேபி உங்களோட பேபி தானே, அதை மட்டும் சந்தோஷமாக மைண்டில் எடுத்துக்கோங்க.